ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டி உணவகம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாசிப்பருப்பு, கேழ்வரகு, ஜவ்வரிசி இது மூணையும் வச்சு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ப இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பொருட்களாக தான் இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. இப்போது கழுவி எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க. எந்த கப்பால் பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கேரட்டு சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு இஞ்சியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்த பருப்பை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சு மூடி ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பருப்பு நல்லா குழைவாக வெந்து வரும். அதுக்கப்புறமா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கணும். இந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச ராகி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். இது கூடவே எந்த கப்பால் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உடைச்ச முந்திரி 20 சேர்த்துக்கோங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு, முந்திரி எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு அரை கப் அளவுக்கு கீரை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேறு எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கீரையை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ராகி, அதை இந்த வதக்கின கீரையில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒருக்கா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக கொதி வரட்டுங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போது வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பை, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இப்போது இதை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கோங்க. ராகி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் அரை லெமனை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தயாராகிடுச்சுங்க. இது வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நான் கரண்டியில் அள்ளி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. இதில் சத்தானது எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.